பெரிதாகும் தீர்த்திடும் ஜீவநதி பேரின்ப. இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அளித்திருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 91வது சங்கீதம் 7வது வசனம். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் அது உன்னை அணுகாது. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் உங்களுக்கு விரோதமாய் எழுந்து நின்ற சூழ்நிலைகளை கர்த்தர் முறியடித்து வெற்றியை தரும்படி ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையில் பல வகையில் சத்துருனுடைய போராட்டங்கள் மிதமின்றி ஜலப்பிரவாகம் போல் மேலிட்டு உங்களை மூழ்கிற நிலையில் காணப்படலாம். அவற்றை கண்டு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதங்களும் போக பண்ணுகிற கர்த்தர் உங்களுடனே இருக்கிறார். உங்களுக்காய் அவர் தம் சத்தத்தை துணிக்க பண்ணி யோர்தானை போன்ற சூழ்நிலைகளை, சவால்களை, பிரச்சனைகளை, போராட்டங்களை, வியாதியின் கூறுகளை அவர் பின்னி திரும்பும்படி செய்து உங்களை ரட்சித்து காத்து வழி நடத்தி ஆசிர்வதிக்கிறார். கர்த்தரின் வார்த்தையை விசுவாசியுங்கள், ஆசிர்வாதங்களை பெற்றுக் கொள்வீர்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கர்த்தரின் சத்தம் தம் ஜனத்தை காத்ததை குறித்து தியானிப்போம். பார்க்கலாம். சாமுவேலின் புஸ்தகம் 7வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே இஸ்ரவேலருக்கு விரோதமாய் பெலிஸ்தர் மிஸ்பா என்கிற இடத்திலே எதிர்த்து நிற்கிறார்கள். அதை அறிந்த இஸ்ரவேலர்கள் பயப்பட்டு தீர்க்கதரிசியாம் சாமுவேலிடம் முறையிடுகிறார்கள். அப்பொழுது சாமுவேல் தீர்க்கதரிசி இஸ்ரவேலரை நோக்கி, உங்களின் அவிசுவாசங்களை எடுத்து போட்டு உங்கள் இதயத்தை நேராக்கி கர்த்தருக்கே ஆராதனை செய்யுங்கள் என்று கூற இஸ்ரவேல் ஜனங்களும் தங்கள் தேவனை நோக்கி விண்ணப்பிக்க கர்த்தர் அவர்களின் விண்ணப்பங்களை கேட்டு மகா பெரிய இலக்கங்களை பெலிஸ்தர் மேல் வழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்து இஸ்ரவேலருக்கு முன்பாக விழப்பண்ணி முறியடித்து பெரிய ஜெயத்தை பெற்று தந்தார் என்று வாசித்து அறிகின்றோம். இன்றைக்கும் எனக்கு அருமையானவர்களே, வாழ்க்கையிலும் பல வகைகளில் சோதனைக்காரனால் சோதிக்கப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு உங்களுடைய விசுவாசங்களை எழுப்பும்படி காணப்பட்டும் சூழ்நிலைகளை போராடி மேற்கொள்ள முடியாதபடிக்கு வேறு வழிகளை இஸ்ரவேலர் தேடி போனதை போல நீங்களும் தீர்வை தேடி, நம்பிக்கையை தேடி, சமாதானம், மகிழ்ச்சி, சுகத்தை தேடி எங்கே கிடைக்கும் என்று இருதயத்திலே நிலையில்லாதபடிக்கு கண்ணீரோடும் பயத்தோடும் கலங்க பண்ணி கொண்டு இருக்கிற இருதயத்தோடும் காணப்படுகிற உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களுக்காய் உங்களின் சூழ்நிலைகளின் மேல் மகா பெரிய என் இடி முழக்கத்தின் சத்தத்தை தொனிக்க பண்ணுவேன். நீங்கள் கடக்க முடியாத கடந்து போகிற சூழ்நிலைகளை முறியடிப்பேன் என்கிறார். கர்த்தரின் சத்தம் காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணுகிறதாயும் பெண்மானை ஈனும்படி செய்கிறதாயும் காற்றின் கடலின் சீற்றத்தை ஓய் பண்ணுகிறதாயும் இருக்கிறபடியினால் இன்றைக்கு உங்களின் பிரச்சனைகளுக்கு, போராட்டங்களுக்கு நிச்சயமாக முடிவு உண்டு, நிரந்தரமான விடுதலை உண்டு. உங்களுக்கு எதிராய் தீவிரித்து புறப்பட்டு வந்த பெலிஸ்தர்களை போன்ற பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள், பற்றாக்குறைகள், பலவீனங்கள் யாவும் இன்றைக்கு கலங்கடிக்க பண்ணுகிறார். அவைகளை செயலிழந்து போகச் செய்கிறார். எவைகளையெல்லாம் இதுவரையில் உங்களை ஆளுகை செய்ததோ அவைகளின் துரைத்தனங்களை, அதிகாரங்களை இன்றைக்கு உடைத்து போடுகிறார். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற நீங்கள் சூழ்நிலைகளை கண்டு கலங்காமலும் பயப்படாமலும் முழு இருதயத்தோடு கர்த்தரையும் அவரின் வார்த்தையும் விசுவாசித்து கர்த்தரின் சமூகத்தில் காத்திருக்கிற உங்களை கர்த்தர் இன்றைக்கு எல்லாவற்றிலும் பாதுகாத்து ஆசீர்வதித்து நடத்துவார். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை யாரிடம் ஆபத்திலே உதவி செய்கிற இயேசுவை அறியாமலும் அவனை ஏற்றுக்கொள்ளாமலும் இப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலைகளின் மூலமாய் கடந்து போய்க்கும் கலக்கத்துடன் பயத்துடன் காணப்படுவீர்களானால் இன்றைக்கு உங்களை இயேசுவிடம் ஒப்புக் கொடுங்கள். உங்களின் சூழ்நிலைகளின் மேலும் தம் சத்தத்தை துணிக்க பண்ணி
விடுவித்து காத்து ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்துல கிறிஸ்தேசபை நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறான். ஒரு காரியத்தை குறித்து எடுக்க போகிறோம். சங்கீதம் 54 வாசிக்கலாமா? அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார். என் கண் என் சத்துருக்களின் நீதி சரி கட்டுதலை கண்டது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நெருக்கம் இன்னைக்கு வாழ்க்கையில நமக்கு நெருக்கம் இல்லாத நாட்களே இருக்க முடியாது இல்ல. எல்லாருக்கும் ஒரு விதமான நெருக்கம். படிக்கிற பிள்ளைகளுக்கு படிப்பை குறித்து நெருக்கம், வெளியே குறித்து நெருக்கம், வீடு கட்டாதவங்களுக்கு வீடு கட்ட முடியும் நெருக்கம், இது உலகமான நெருக்கம், ஆனா நமக்கு ஒரு நெருக்கம் இருக்கணும். நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டவங்க, ஆண்டவருக்காக வாழ்கிறோம் என்றால் உங்களுக்கு எனக்கு ஒரு நெருக்கம் இருக்கணும். என்ன நெருக்கம் தெரியுங்களா? ஆத்ம பாரத்தின் நெருக்கம். அந்த நெருக்கம் உங்களுக்கு எனக்கு வந்ததுன்னா எதையும் யோசிக்க முடியாது. வீட்டுல என்ன இருக்கும் இல்லையோ யாருக்கிட்டே போய் சத்தியத்தை சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆத்ம பாரத்தின் நெருக்கம் என்ன செய்யுங்க அறியாமல் ஊழியம் செய்ய வைக்கும். ஆமென். அல்லேலூயா. நம்ம செய்யணுமா செய்யக்கூடாது தெரியல. ஆனா ஆண்டவர் அதை தந்துட்டாரு அப்படின்னா நம்மளால சும்மா இருக்க முடியாது. கர்த்தரை நோக்கி முறையிட ஆரம்பிப்போம். தாவீதை சொல்லும்போது அவர் எல்லா நெருக்கத்துக்கும் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார். எத்தனை நெருக்கத்தை அவர் பார்ப்பாரு இல்ல. மகனால துரத்தப்படுவது, மாமனால துரத்தப்படுவது, இன்னும் ஜனங்களால அவமதிக்கப்படுவது, இப்படி பார்த்துட்டே வந்துட்டாரு. எனக்கு எல்லாவற்றையும் நீக்கி விடுவித்தான்னு விசுவாச அறிக்கை எழுதுகிறார். நீங்கி போச்சா? இல்ல, விசுவாச அறிக்கை எழுதுகிறார். வார்த்தையினாலே அதை அறிக்கையிடும் பொழுது அது நிச்சயமா வாய்க்கும் என்று தாவீது அறிந்திருக்கிறார். நீங்களும் நானும் அதை அறிந்திருக்கிறோமா? நம்ம ஒண்ணு நடக்கவே இல்லை, ஆனா நடந்தது போல ஆண்டவர்கிட்ட அறிக்கை இடணும். எனக்கு ஒரு கிடைக்கல, ஆனா எனக்கு வீட கிடைச்சிருச்சு ஆண்டவருக்கு, அதைத்தான் ஸ்தோத்திரம். நீங்க கொடுத்துட்டீங்க ஆண்டவருக்கு நன்றி அப்படி சொல்லி ஜெபிக்க என்ன நடக்குங்க? அது ஆட்டோமேட்டிக்கா நம்ம கையில வந்து சேரும். ஆமென். அப்படிதான் பரிசுத்தவான்கள் எல்லாம் செய்தாங்க. யோனா போக வேண்டிய இடத்துக்கு போகாம ஆப்போசிட் டைரக்ஷன்ல போனாரு. ஆனா என்ன செய்யறாங்க? ஒரு பயங்கர புயல், காற்று, இதனால தூக்கி மீன் அந்த கடந்து போனாங்க. அந்த மீன் ஒழுங்கினது. அந்த மீன் வயிற்றுக்குள்ள இருந்து ஜெபிக்கிறார். அதனை நோக்கி கூப்பிடுகிறார். என்ன நெருக்கம் அவருக்கு? மீன் வயிறு நெருக்கம். அதுக்குள்ளே மனது நெருக்கம் ஆயிடுச்சு. அவருடைய ஜீவன் போகிற மாதிரி இருக்கு. அந்த நெருக்கத்துல இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாராம். அவர் என்ன கேட்டாரா? அதற்கு கேட்டு மறு உத்தரவு கொடுத்தார் அப்படின்னு யோனா சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. பரிசுத்தவான்கள் எல்லாரும் நேரத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. எந்த பரிசுத்தவான் நெருக்கத்து நேரத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டானோ அத்தனை பேர் விடுவிக்கப்பட்டாங்க. அந்த நெருக்கத்து நேரத்துல மனுஷனை பார்த்தவங்க, மற்ற உதவி நாண்டவங்க யாரும் விடுவிக்கப்படவில்லை. இசைக்கேல் ராஜா வியாதிப்பட்டார். நெருக்கத்து நேரத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார், விடுதலை ஆயிட்டார். ஆனா இன்னொரு ராஜா இருக்கிறார், அவர் என்ன செஞ்சுட்டாருங்களே? கர்த்தரை நோக்கி கூப்பிடல, அதனால விடுதலையாக்கப்படல என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த நெருக்கத்துல இருந்தா கர்த்தரையே நோக்கி கூப்பிடுங்கள். என் கண் என் சத்துருக்களின் நீதி சரி கட்டுதலை கண்டது. ஆமென். தாவீது இதுதான் விரும்புறாரு இல்லைங்க. நீதி சரி கட்டுதல். சத்துருக்களுக்கு என்ன செய்யணுமா? அவர் சரி கட்டணும். ஆனா எதன் பிரகாரம் சரி கட்டணும்? நீதி பிரகாரம் சரி கட்டணும், வார்த்தையின் பிரகாரம் சரி கட்டணும். என் பிள்ளை ஏத்தோட நினைக்கிறது அந்த நீதியின் சரி கட்டுதல அவங்க செய்யணும் அப்படின்னு தாவீது விரும்புகிறார். இந்த நாள்ல தன்னுடைய ஆவியானவர் உங்களுக்கு என்னோட பேசிருக்கிறார். ஜெபிக்கலாமா? நல்ல மட்டும்தான் டேடி. அது மட்டும் இல்ல, எங்கள் சத்துருக்களின் நீதி சரி கட்டுதல் நாங்களும் பார்க்கணும் ஐயா. இந்த உங்களுக்கு சத்துருவா மாறி போனீங்க, பகைக்கிறவங்க எத்தனை பேருக்கு வாங்கப்பா. உங்க நீதியை காண்பீங்க, உங்க நீதியை காண்பித்து நீதி சரி கட்டி மனம் திரும்ப செய்யுங்க. அதற்காக நன்றி. இதை கேட்க போகிற பிள்ளைகள் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். God bless you all. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஏசாயா 43:21. பிரியமானவர்களே, நாம் துதித்து ஆராதிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதற்காகவே நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார், ஜீவனையும் கொடுத்திருக்கிறார். நமக்கு ஒரு குடும்பம், வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்ததெல்லாம்
நாம் மனிதன் போக்கில் வாழ்வதற்கு அல்ல, கர்த்தரை துதிப்பதற்கும் அவருக்கென்று வாழ்வதற்குமே. நீங்கள் துதிக்கிறவராக இருந்தால் தேவனுடைய ஆளுகை உங்கள் மீது தங்கியிருக்கும். அவரது செங்கோல் ஒருபோதும் நீங்காமல் இருக்கும். உங்கள் குடும்பம், சந்ததி, ஏன் தேசமே விடுவிக்கப்படும். துதிக்க துதிக்க கட்டுகள் அறுக்கப்படும். போராட்டங்கள், கடன், வியாதிகள் மாறும். உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்திற்குள் ஒரு பரிபூர்ண சக்தி உண்டாகும். தேவ பலன் உங்களுக்குள்ளாய் வரும். துதியினால் அரண்கள் நிர்மூலமாக்கப்படும். வெண்கல கதவுகள் உடைக்கப்படும். இரும்பு தாழ்பால்கள் முறிக்கப்படும். உங்களுக்கு விரோதமாக எழும்பியவர்கள் பதறி ஓடுவார்கள். வாழ்க்கையை நீங்கள் முன்னேற கொண்டே இருங்கள். துதி செய்வதை ஒருபோதும் நிறுத்தி விடாதீர்கள். நீங்கள் துதிக்க தொடங்கினால் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்ய ஆரம்பித்து விடுவார். வாழ்க்கையில் நிறைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வீர்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ. கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்புள்ளங்களே, கால வேளையிலும் நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். 23ஆம் தேதி மார்ச் மாதம் 2026ஆம் ஆண்டு திங்கட்கிழமை. இந்த கால வேளையிலும் வேத தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட பகுதி சங்கீதம் 72ஆம் அதிகாரம் 12வது வசனம். கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவரும் அவர் விடுவிப்பார் என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் இந்த வேத தியானத்திலே வருகிற வார்த்தை என்னவென்றால், கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார் என்று இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலே யார் யார் இந்த நாட்களிலே அவர்கள் தேவனுடைய சமூகத்திலே தேவனை நோக்கி இந்த நாட்களிலே தங்களுடைய நெருக்கங்கள் மத்தியிலே கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு தேவன் இந்த நாட்களிலே வெளிப்பட அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை கர்த்தருடைய வார்த்தையின் நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் நாங்கள் இந்த வார்த்தை ஊடாக இந்த நாட்களிலே தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், எளியவர்கள் ஒரு நாளும் இந்த நாட்களிலே மறக்கப்படுவதில்லை. அவர்களை தேவன் இந்த நாட்களிலே விடுவிக்க அவரும் வல்லவராய் இருக்கிறார் என்பதை இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் பாருங்கள், இந்த வார்த்தையை நாங்கள் சற்று பார்க்கிற வேளையிலேயே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, கூப்பிடுகிற எளியவனையும் அதே வேளையிலே உதவியற்ற சிறுமையானவனும் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. எளிமையாக இருக்கிற ஒரு மனுஷனாக இருந்தாலும் சரி, அல்லது யாரும் உதவி இல்லாதபடி இந்த நாட்களில் உதவி அற்றவர்களாய் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த நாட்களை வாழ்ந்து கொண்டிருக்கிற அவர்கள் இந்த நாட்களிலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற வேளையிலே கர்த்தர் அவர்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தேவன் எப்படிப்பட்டவர்களை சிநேகிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிற வேளையிலே எளியவனாயிருக்கிறவனும் உதவியற்றவன். இன்றைக்கு அநேகர் பாருங்கள், இன்றைக்கு உதவியற்றவர்களாய் அநாதி ஆச்சிரமங்களிலே தள்ளப்பட்டு அவர்கள் அங்கே இந்த நாட்களில் வேதனைகளோடு இந்த நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பிள்ளைகள், அவருடைய உறவினர்கள், குடும்பத்தினர்கள் அவர்களை கைவிட்டு விட்ட நிலையிலே, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர்கள் தள்ளப்பட்டு அவர்கள் இந்த நாட்களிலே ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இப்படி சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் சரி, தேவன் அவர்களுடைய சிறையிருப்பை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவர் என்று சொன்ன வார்த்தையின்படி தெய்வ குமாரனாகிய இயேசு ராஜா விடுதலை கொடுக்க இந்த நாட்களிலே வல்லவராய் இருக்கிறார் என்பதை குறித்து இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, அதனாலே பாருங்கள், தேவனை நோக்கி எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் இந்த நாட்களிலே எந்த நிலைப்பாட்டிலும் இந்த நாட்களில் நாங்கள் கூப்பிடுவோமா இருந்தால் அவர் இந்த நாட்களிலே நம்மை அந்த இக்கட்டுகளில் இருந்து, அந்த நெருக்கங்கள் துன்பங்களில் இருந்து
நம்மை இந்த நாட்களில் அவர் விடுவிப்பார் என்பதைத்தான் இந்த புஸ்தகத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். சங்கீத புஸ்தகத்திலே இப்படியாக அந்த நாட்களிலே சங்கீதக்காரனாகிய சங்கீதக்காரன் இந்த நாட்களில் எப்படியாக எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். அவருடைய நெருக்கத்திலே அவர் ஆண்டவரை கூப்பிட்ட வேளையிலே தேவன் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து, அவருடைய கூக்குரலுக்கு செவி கொடுத்து அவருக்கு விடுதலை கொடுத்த தேவன் அதே விதமாக இன்றைக்கு நாங்களும் அப்படிப்பட்ட சூழ்நிலையை நெருக்கப்பட்டிருக்கிற வேளையிலே நாங்களும் அவரை நோக்கி இந்த நாட்களில் விண்ணப்பம் பண்ணுவோமா இருந்தால் அந்த விண்ணப்பத்துக்கு தேவன் அங்கே மறுமொழி தருகிற தேவனாய் இருக்கிறார் என்பதை கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு கற்றுத் தருகிறதை பார்க்கிறோம். அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே வருகிற நெருக்கங்கள் துன்பங்கள் மத்தியிலே மனுஷரை நோக்கி கூப்பிடாதபடி கர்த்தரையே நீங்கள் நோக்கி கூப்பிடுவீர்களானால் அவர் உங்களை அப்படிப்பட்ட துன்பங்கள் நெருக்கங்கள் இருந்து உங்களை அவர் விடுவித்து அங்கே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார் என்பதை இந்த வார்த்தை ஊடாக நாங்கள் பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலும் நாங்கள் இந்த நாட்களிலே தேவனை நோக்கி இந்த நாட்களிலே கூப்பிடுவோம். நம்முடைய சிறுமையின் நிமித்தம், நம்முடைய எளிமையின் நிமித்தம் இந்த நாட்களில்